ப்ரோ, தூங்குறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நைட் லேட்டா தூங்கி காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனா இப்படி நினைக்கிறது கம்ப்ளீட்லி ராங். இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா உங்களை விட ப்ரொடக்டிவாகவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பர்சன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் எலான் மஸ்கே காலையில 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறாராம். அப்படி எந்திரிக்கிறதுனால சயின்டிபிக்கலா நம்ம லைஃப்ல என்ன மேஜிக் நடக்கும்னு நான் சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க நல்லா தூங்குறது தான் மோர் ப்ரொடக்டிவான விஷயம் நான் சொல்லல. நல்லா தூங்குனீங்கன்னா நாளைக்கு ஒர்க் பண்றதுக்கு மோர் எனர்ஜி கிடைக்கும். பட் இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா ஒரு ஊர்ல நைட் ஷிஃப்ட் பாக்குற ஒருத்தர் டே ஷிஃப்ட் பாக்குற ஒருத்தரை கூப்பிட்டு யாருக்குப்பா அதிகமா லீவும் சேலரியும் கிடைக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஆப்வியஸ்லி நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுக்கு தான் நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஆனா டே ஷிஃப்ட் பாக்குறவங்களை விட நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க என்னதான் காலையில வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாலுமே அந்த டே முழுக்க தூக்கத்திலே இருப்பாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க. மோட்டிவேஷனே இல்லாமையும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அதிகமா ஃபோக்கஸ் பண்ண முடியாமலும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அதிகமா லீவ் கிடைச்சோ சேலரி கிடைச்சோ என்னங்க பெனிஃபிட்? நம்ம தூங்கும் போது நம்ம பாடி தான் தூங்குதே தவிர பிரைன் தூங்குறதே இல்லை. அப்படி நீங்க ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டா 7 to 9 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா தூங்கும் போது உங்க பிரைன்ல 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் நடக்கும். ஒன்னு டீப் ஸ்லீப், லைட் ஸ்லீப் அண்ட் REM ஸ்லீப். இந்த 3 விஷயமும் எவ்ரி 90 மினிட்ஸ் ஒன் சைக்கிள் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பட் இந்த 3 விஷயமும் எதுக்காக ரொம்ப முக்கியம்? அந்த மாதிரி தூங்குற ஸ்டேஜ்ல இந்த டிரான்சிஷன் மூலியமா பிரைன் எப்படி ரொம்ப ப்ரொடக்டிவா வேலை செய்யுதுன்னு சயின்டிபிக்கலா சொல்றேன். நம்ம பிரைன்ல ஹிப்போ கேம்பத்தஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க சிம்பிளா நோட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ அது எல்லாமே நோட்டுன்ற விஷயத்துல போயிட்டு சின்னதா ஸ்டோர் ஆகும். ஆனா அந்த நோட் டெம்பரவரி ஸ்டோரேஜ் தான். நீங்க தூங்குனதுக்கு அப்புறமா டீப் ஸ்லீப் ஸ்டேஜுக்கு போவீங்க. அப்பதான் உங்க பிரைன் அந்த டெம்பரவரி ஸ்டோரேஜ்ல இருக்கிற விஷயத்த பெர்மனன்ட் ஸ்டோரேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ மேபி நீங்க ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட் தூங்குறதுனாலயோ அந்த டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா அந்த நோட்ல இருக்கிற டெம்பரவரி ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன் பெர்மனன்ட் ஸ்டோரேஜுக்கு போகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மேபி கம்ப்ளீட்டா லாஸ்ட் ஆகலாம். இப்போ லைட் ஸ்லீப். நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட புதுசா படித்த விஷயங்கள் எல்லாமே அந்த நோட்ல வந்து சேவ் ஆகும் போது ஆக்சுவலா அந்த நோட் வந்து ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஃபுல்லான நோட்டை ஃப்ரீ ஸ்பேஸ் பண்றதுக்கான வேலை தான் இந்த லைட் ஸ்லீப்ல நடக்கும். ஆனா அந்த லைட் ஸ்லீப் ஸ்டேஜ்ல அந்த நோட்ல உள்ள விஷயம் பெர்மனன்ட் ஸ்டேஜுக்கு போச்சா போகலையா அப்படின்லாம் பார்க்காது. ஜஸ்ட் அந்த நோட்டை கிளியர் பண்ணும், ஃப்ரீ ஸ்பேஸ் ஆகும். எதுக்காகனா நாளைக்கு நீங்க படிக்கிற விஷயம் தெரிஞ்சுக்க போற விஷயத்துக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? அதுக்காக இந்த ஸ்டேஜ்ல உங்க நோட்டை கிளியர் பண்ணும். ஸோ நீங்க அந்த 5 ஹவர்ஸ் ஸ்லீப், அதாவது நைட் லேட்டா தூங்கிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிக்கும் போது மேபி இந்த லைட் ஸ்லீப் மோடுக்கு டிரான்சிஷன் ஆகல அப்படின்னா உங்களால அடுத்த நாள் கத்துக்க போற விஷயத்தை ஈஸியா கத்துக்க முடியாது. பிகாஸ் அந்த ஸ்டேஜ்ல நோட்ல இருக்கிற விஷயம் கிளியரா இருக்காது. ஆல்சோ REM ஸ்லீப்னா ஒரு புது விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பிரைன்ல உள்ள புது நோட்ஸை கனெக்ட் பண்ணும் சிம்பிளா. சோ நீங்க ஒரு நாளைக்கு 7 to 9 ஹவர்ஸ் நல்லா தூங்கல அப்படின்னா ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்றதோ ஃபோக்கஸ் பண்றதோ புது விஷயத்தை லேர்ன் பண்ணி கிரியேட்டிவா இருக்கிறதோ அடுத்த நாள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் இந்த 7 to 9 ஹவர்ஸ் தூங்கவே முடியல ப்ரோ, 5 ஹவர்ஸ் தான் தூங்க முடியுது. அப்ப இந்த மாதிரி நல்லா தூங்குறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னா கவலையப்படாதீங்க. அதுதான் இந்த வீடியோட கிளைமேக்ஸே. எப்படி நல்லா தூங்குறது? இதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு ஃபுட் மூலியமா நல்லா தூங்கலாம், அல்லது ஹேபிட்ஸ் மூலியமா. இந்த ஃபுட்ன்றது நீங்க ஒரு சில எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது அதுக்குண்டான பாசிபிலிட்டி கிரியேட் ஆகும். ஆனா அந்த ஹேபிட்டுக்கு எந்த விதமான எக்ஸ்பென்ஸுமே இல்லை. ஸோ நீங்க இந்த 2வது ஹேபிட் மூலியமா உங்க பிரைனை கரெக்டா ட்ரைன் பண்ணி ரெகுலாரிட்டியா 7 to 9 ஹவர்ஸ் வரைக்கும் தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற 3 விஷயம்: டெம்பரேச்சர், டைம், லைட்டிங். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர். நீங்க தூங்க போனதுக்கு அப்புறமா டீப் ஸ்லீப் ஸ்டேஜ்ல, அதாவது மிட் நைட் டைமிங்ல உங்க பாடி டெம்பரேச்சர் ரொம்பவே கோல்டா இருக்கும். அதுவே காலையில ஆக ஆக உங்க பாடி டெம்பரேச்சர் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சு பீக்குக்கு போனதுக்கு அப்புறமா நீங்க ஆட்டோமேட்டிக்கா காலையில முழிச்சிடுறீங்க. அப்ப அந்த பாடி டெம்பரேச்சர் கோல்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த ஹேபிட்டா பண்ணீங்கன்னா நீங்க சீக்கிரமா தூங்கலாம். அதாவது உங்க பாடி உள்ள கோல்ட் ஆகணும் அப்படின்னா வெளியே ஸ்கின்ல வார்ம் வாட்டர் பட உங்க பாடி கோல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில குளிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாடி கோல்டு ஸ்டேஜ்ல போகும். 2வது டைமிங். உங்க பாடி அண்ட் பிரைனுமே எக்ஸாக்டா ரோபோட் மாதிரி தான். அதை நீங்க ஈஸியாவே ட்ரைன் பண்ணலாம். இப்போ நீங்க எப்படி காலையில எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி தூங்குறதுக்குமே இப்பதுல இருந்து அலாரம் வைக்க ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்டா ஒரு நாளைக்கு 7 to 9 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டா தூங்கணும்னா எப்ப தூங்கணும், காலையில எப்ப எந்திரிக்கணும் அப்படின்றத ப்ரீ டிஃபைன்டா பண்ணி அலாரம் மூலியமா செட் பண்ணி ஒரு சில நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுவே பழக்கமாகும். நைட் டைம்ல உங்க ஐபால்ல லைட் எந்த அளவுக்கு கம்மியா படுதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நீங்க தூங்குவீங்க. ஸோ இந்த 3 ஹேபிட்ஸை பில்ட் பண்றது மூலியமா கூட நீங்க ப்ராப்பரா தூங்கலாம், காலையில ப்ரொடக்டிவா இருக்கலாம்.